இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும், ஆனால் இது பிரியாணி கிடையாது. இது என்னதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஆயில் ஊற்றி நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அந்த இதில் ஆயிலில் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட 2 பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும். அது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா அதை குறைச்சி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இந்த 3ஐயும் போட்டு நல்லா அந்த ஆனியன் கூட வதங்குற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணு. இது இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மசாலாவை ஒரு சைடில் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டு சென்டரில் நம்ம ஒரு 2 எக் எடுத்துக்கோங்க. அந்த எக்கை ஊற்றி எக்குக்கு தேவையான சால்ட்டை போட்டுட்டு இந்த எக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த எக்கை வந்து நல்லா கொத்தி விடணும். இந்த எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த வீடியோ பாருங்கள். இந்த அளவுக்கு எக்கும் மசாலாவும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ தாங்க நம்ம ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸே ஆட் பண்ண போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இடியாப்பம். இது வந்து எனக்கு காலையில் நாங்கள் இடியாப்பம் பண்ணது மீதமானது இருந்துச்சு, அதை வச்சு தான் இந்த டிஷ்ஷே பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு கொத்து இடியாப்பம் ரெசிப்பிங்க. பாருங்கள், நம்ம மீதமான இடியாப்பத்தை இந்த மாதிரி உதுத்து விட்டு இந்த எக் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த இடியாப்பம் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அங்கங்கே கொஞ்சம் கட்டி இருக்குங்க. அந்த கட்டி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கட்டி சேராது. அப்படி இல்லைன்னா மீதமான தேங்காய் பால் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டி சேராதுங்க. ஒன்று போல் நல்லா பொழு பொழுன்னு வருங்க. பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கா? நீங்கள் திடீர்னு ஈவினிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச இடியாப்பத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.